ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள அறுவடைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பூசணிக்காயிலே நம்ம ஸ்டைலிஷ் பூசணிக்காய்ங்கிற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக தான் இருக்குது, பெருசு இன்னும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுக்கும் சின்னது இன்னும் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசு பாருங்கள், இதுதான் பெரிய பூசணிக்காய். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பெரிய பூசணிக்காய். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பழுத்து கூட இருக்குது. வாங்க பழுத்ததை பார்க்கலாம். வாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆசை இருக்கும், நிறைய பூசணிக்காய் பார்க்கணும், நிறைய காய்கறி அழகாக பழுத்துருக்கு பாருங்கள். நல்லா அழகாக பழுத்துருக்குது பூசணிக்காய் இருக்குது. வாங்க வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் இருக்குது. வாங்க சுரைக்காய் பிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய சுரைக்காய் பாருங்கள். இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். அண்ணா சுரைக்காய் இருக்குது. இன்னும் ஒன்று பாருங்கள், இது வந்து அதையும் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் வந்து அதையும் விட சின்னது வந்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கலெக்ட் பண்ணி போகலாம். இதில் இந்த இருக்கிற காய்கறியிலே ஒரு ஹைலைட்டான காய்கறி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய தக்காளி இருக்குது. தக்காளியை பாருங்கள், நல்லா அழகான தக்காளியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட்டான காய்கறின்னு சொன்னேனே, என்னதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குமான்னு தெரியல, ஆனால் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து இது அதிகமாக இருக்குது. காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. அப்படி என்ன காய்கறின்னு தானே பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய பீன்ஸ் கூட இருக்குமாங்கிற அளவுக்கு நம்ம தோட்டத்தில் காய்ச்சிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய பீன்ஸ் பாருங்கள். இதே மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறையவே இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பறிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சீனரைக்காய் தான். இப்போ பாருங்கள், சீனரைக்காவும் பறிச்சிருக்கோம். இன்றைக்கான அறுவடை தோட்டத்து அறுவடை முடிஞ்சுது. இதே மாதிரி அறுவடைகள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பிரியா விலாகுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு கமெண்டில் எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, இதே மாதிரி குக்கிங் வீடியோலையும் நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன் அப்படின்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறாதீங்க. அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோலையும் எஸ்ன்ட்டு இதுலேயும் எஸ்ன்னு போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களோட இதை தெரிவிக்க. பாய் பாய். நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டை மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க.